தொடர்பான காங்கிரஸ் குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து இந்த குழுவில் தற்போது ஆலோசிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட காங்கிரசினுடைய இந்த 5 கொண்ட குழுவானது தற்போது முதல் கட்டமாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தற்போது முதல் கட்ட ஆலோசனையை தொடங்கியிருக்கின்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சிகளுடைய அந்த தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் கொடுப்பது என்பது குறித்து பேச்சுவார்த்தை செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழுவை தமிழக காங்கிரஸ்ல இருந்து அமைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 5 பேர் கொண்ட குழு தற்போது முதல் கட்ட ஆலோசனையை தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் மற்றும் கூடுதல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜூரஜ் ஹெக்டே, தமிழக காங்கிரஸ் மேலிட கூடுதல் பொறுப்பாளர் நிவேதி ஆல்வா மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவை நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழு தற்போது ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்தெந்த தொகுதிகள் வாங்குவது, எத்தனை தொகுதிகள் கேட்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை என்பது செய்யப்பட இருக்கின்றது. இன்று முதல் ஆலோசனை கூட்டம் என்பதன் காரணமாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, கிருஷ்ணசாமி மற்றும் திருநாவுக்கரசு, அதே போன்று காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ரூபி மனோகரன், மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் வி.கே. அறிவழகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக தற்போது பார்க்கப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.